ஹாய் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம மலேசியா கோலாலம்பூர்ல இருக்கிற கம்போங் பாரு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். இது எதுக்காக நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, மிகவும் வந்து ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வந்து பெஹேன்வுட்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்க பெஹேன்வுட்ஸ்ல இருந்து. ஸோ நம்ம கூட யார் வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பின்னாடி உட்காந்துருக்கேன். ஹாய் ஹாய், ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து கிருத்திகா, நீங்க நிறைய இன்டர்வியூல பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ மலேசியாவுக்கு வந்து நம்மளை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்க. எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நல்லா இருக்கேன். அஷ்ரஃப் vlogs சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு முதல்ல வந்து வணக்கம். அண்ணா வந்து மலேசியாவை கம்ப்ளீட்டாக என்டையராக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் மலேசியா வரோம் அப்படிங்கிறப்ப அண்ணனை கண்டிப்பாக மீட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சந்திப்பு. அண்ட் முக்கியமான ஒரு இடத்த வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அங்கே போயிட்டு பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, அண்ணனோட பேசலாம். அண்ட் இதுதான் வந்து எங்களுடைய கேமராமேன் ஆர்வி யஷ்வந்த். ஸோ இவர் கூட சேர்ந்து தான் இன்னைக்கு அண்ணோட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண காத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து இவங்களுக்கு காமிக்க போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கம்போங் பாரு. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடம் வந்து எப்படின்னா, நமக்கு ஒரு சிட்டிக்குள்ள ஒரு வில்லேஜ் அந்த மாதிரி கான்செப்ட்ல இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து இன்டர்வியூ வீடியோ வந்து பெஹேன்வுட்ஸ்ல வரும், அதை நீங்க பாருங்க. இப்போ வந்து நம்ம அப்படியே எப்படி இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நாம வந்து பார்த்தீங்கன்னா கம்போங் பாரு அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இவங்க எல்லாம் கேமராலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, முன்னாடி வந்து ரெட்டை கோபுரம் தெரியுது பாருங்க. இது வந்து ஒரு பாலம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். அங்கிருந்து பாத்தீங்கன்னா ரெட்டை கோபுரம் தெரியும். அங்கிருந்து நம்ம அப்படியே திரும்பி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கம்போங் பாரு. இது வந்து ஒரு வில்லேஜ், சரிங்களா? கம்போங்னா வில்லேஜ், கிராமம். ஸோ இந்த இடத்த தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சுத்தி காமிக்க போறோம். ஸோ கேமராமேன் அண்ணே வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காப்ல. ஓ, நீங்களும் கோபுரம்லாம் வச்சிருக்கீங்களா? சூப்பர். ஓகே, கேமரா வந்து ரெடி பண்ணிட்டீங்க. ஓகே ஓகே ப்ரோ, சூப்பர். பாத்தீங்கன்னா எல்லாம் கரெக்டா செக் பண்ணிக்கிறாங்க. அடடா, நல்லா தெளிவா இருக்கு கேமரா. அந்த பாலத்துக்கு மேல நீங்க போறாந்தா கம்போங் பாருல வந்து இது பாருங்க, இந்த லிப்டை பயன்படுத்தி நீங்க மேல போகலாம். ஓகே, வாங்க மேல போகலாம். ஓகே நண்பர்களே, நம்ம வந்து மேல வந்தாச்சு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட்டை கோபுரம் அழகா சூப்பரா தெரியும். அவங்க வந்து எல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க. நம்ம இங்க இருந்து நம்ம இன்ட்ரோ கொடுத்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். இதுதான் ரெட்டை கோபுரம். அப்படியே இந்த ரெட்டை கோபுரத்துல இருந்து அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கம்போங் பாரு வந்து நம்ம பார்க்கலாம். இதான் வந்து கம்போங் பாரு பாருங்க. அப்படியே பார்த்தோம்னா இங்க வந்து ஒரு கிராமம், ஒரு வில்லேஜ். இதெல்லாம் வந்து இன்னைக்கு உங்களுக்கு சுத்தி காமிக்க போறோம். ஓகே, நம்ம லிப்ட்ல இருந்து வந்தோம் அப்படின்னா அப்படியே கீழே வந்துடலாம். வாங்க நம்ம போயிட்டு மேடம் எல்லாத்துக்கும் சுத்தி காமிப்போம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்டர்வியூ நிறைய எடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். இந்த கம்போங் பாரு ஏரியாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேடம்க்கு வந்து ஃபுல்லா சுத்தி காமிச்சிட்டு வீடியோ எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். எப்படி இருக்கு மேடம் இந்த ஏரியா பார்க்கும்போது? ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அதாவது எப்படின்னா வித்தியாசமா இருக்குங்கிறத தாண்டி ரொம்ப அமைதியா இருக்குல்ல. இப்ப நாங்க வந்து காலை கிளம்பி வரும்போது பரபரப்பா இருந்தது, டென்ஷனா இருக்கும் ஒரு அதை பார்க்கும்போது. இங்க வந்து ரொம்ப அமைதியா இருக்கு. சோ ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றேன், அப்படிதான் சொல்லணும். இந்த கம்போங் பாருங்கிற இந்த ஏரியா வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சுத்தி காமிச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம கிருத்திகா மேடம்காக காமிச்சுட்டு இருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்க. ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ஏரியாவே. இங்க உள்ள சாப்பாடும் ரொம்ப அருமையா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா ஒரு பழமையான வீடு பார்க்கறதுக்காக கூட்டு வந்திருக்கோம். 1921 கட்டப்பட்ட ஒரு வீடு. இது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 வருஷம் மேல ஆயிடுச்சு. 1921. ஸோ பாத்தீங்கன்னா இந்த வீடை வந்து நம்ம மேடமுக்கு வந்து சுத்தி காமிச்சோம். பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. பாருங்களேன், அப்படியே நம்ம காரைக்குடியில பார்த்த வீடு மாதிரியே இருக்கும். எல்லாமே மரத்தால செஞ்சிருக்காங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குண்ணா. அதாவது என்னன்னா, ஒரு பெரிய நம்ம நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வரோம்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா பெரிய பெரிய கட்டிடம் இருக்கணும், பெரிய பெரிய சிட்டிஸ் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். பட் மலேசியா பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த ஏரியா. அண்ட் இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல்லா மரத்திலேயே பண்ணிருக்காங்க. மேல மட்டும்தான் ஓடு. அது வந்து ஒரு 103 வருஷம் வீடுங்கிறாங்க. ஸ்டில் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறது பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்கு இது நீங்க காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நிறைய இருக்கு மலேசியால. இன்னும் நீங்க கிராமங்கள்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம ஊர் மாதிரியே இருக்கும் வீடுகள் எல்லாமே. ஆனா வந்து நல்லா அழகா இருக்கும், இன்னும் சூப்பரா இருக்கும்.
அதே போல இங்க மலேசியாவே ஒரு அழகான ஊர் தான். கேலே ரொம்ப அழகா தான் இருக்கு. அதாவது நம்ம எல்லாத்தையுமே பார்க்க முடியுது. மரங்கள அதாவது இந்த கிரீனியா இருக்குன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி கிரீனியாவே இருக்கு கேல். ஹை ரைசஸ் பில்டிங்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து அந்த இயற்கையை பாதுகாத்து அவங்க வந்துட்டு மெயின்டைன் பண்றாங்கன்னே சொல்லலாம். ஆமா, அது பசுமையா இருக்கும், பசுமையா இருக்கு. ஆமா, அதான் முக்கியம் இல்லையா? நல்ல ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும் நம்மளுக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ரொம்ப அமைதியா அழகா சுத்தி பார்க்கலாம். என்னை கேட்டா வந்து முக்கியமா வந்து நம்ம மக்களுக்கு நான் சொல்றது, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போறீங்க சுத்தி பார்க்கணும் அப்படின்னா மலேசியா வந்து சுத்தி பாருங்க. சூப்பர் சூப்பர். நீங்க எல்லாமே எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சிட்டி, கிராமம் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நல்லா இருக்கும். ஃபேமிலியோட வந்து சுத்தி பார்க்கறதுக்கு மலேசியா பெஸ்ட். இப்போ நம்ம அந்த பழைய வீடு வந்து சுத்தி பார்த்துட்டு அடுத்து வந்து இந்த கம்போங் பார் உள்ளக்கு போயிட்டு சாப்பிடுவோம். நீங்க மலேசியாவோட அழகை எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா? ஓகே, கம்போங் பார் உள்ளக்க வந்தாச்சு. இங்க போயிட்டு நம்ம நாசிலிமா சாப்பிடலாம். நிறைய பிடிக்கிறதுக்கும் நிறைய இருக்கு. வாங்க உள்ள போய் சாப்பிடுவோம். இதுதான் கம்போங் பார் பாருங்க. ரெண்டு பக்கமும் நல்லா மரம் இருக்கும், ரெண்டு சைடும் வந்து நல்ல கடைகள் நிறைய இருக்கு, சாப்பாடு கடைகள். இப்ப சரியாக நேரம் வந்து ஒரு 11 மணி ஆயிடுச்சு. இந்த கம்போங் பாரோடைய அந்த அழகை பாருங்க எப்படி சூப்பரா இருக்கு அப்படின்னு. நல்லா அருமையா இருக்குல்ல? எப்படி இருக்கு கம்போங் பாரு? நல்லா இருக்கா? இப்ப வந்து சாப்பிட வந்திருக்கோம். நம்ம ஆர்டர் வந்து இங்கேயே கொடுத்துக்கலாம். லைக் நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஸ்ட்ராபெரி சத்தோ ஜூஸ். strawberry smoothie. No, strawberry smoothie. Pomegranate juice. Abang lagi satu itu orange satu. Orange satu. Less ice, less ice. Pomegranate orange. ஓகே, நாம வந்து பாத்தீங்கன்னா நாசிலேமா சாப்பிட்றதுக்காக நம்ம கிருத்திகா கிட்ட கேட்டிருந்தோம். அவங்க வந்து இல்ல இன்னைக்கு சைவம். இன்னைக்கு சைவம் அவ்வளவுதான், மத்த நாள்லாம் இல்ல. நான் நாசிலமாக்கு ஆக்சுவலி ஆல்ரெடி நான் சாப்பிட்டு இருக்கேன். இன்னைக்கு மட்டும் நான் சைவமா போயிட்டேன், வேற வழி இல்லாம. ஓகே, இல்லன்னா நாசிலமா வாங்கி டேஸ்ட் பார்த்தலாம், சூப்பரா இருக்கும். ஓகே, இந்த கடை நாசிலமாக்கு ஃபேமஸ். அப்படிங்களா? ஓகே ஓகே. பட் இந்த இடத்துல நிறைய பேர் வெளியில இருந்து வந்து சாப்பிடுவாங்க. ஓகே, நல்லா இருக்கும். நான் நாசிலமால வெஜிடேரியன்ல நிறைய இடங்கள்ல பாத்துருக்கேன். சோ இங்க கிடைக்கும் அப்படிங்கறதுனால நாசிலமா சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சேன். அடுத்த டைம்லாம் வரும்போது ஒரு 2-3 நாள் வந்து எனக்காக ஒதுக்கி வந்தீங்கன்னா நிறைய சாப்பிடுறதுக்கு இடங்களை கூட்டு போவேன். கண்டிப்பாண்ணா, கண்டிப்பா. சூப்பர். நான் வந்து வரோம் நெக்ஸ்ட் டைம் வரதுக்கான பிளான். ஓகே, நம்ம ஜூஸ் வந்துருச்சு. நாங்க ப்ரோ ஸ்மூத்தி ஸ்மூத்தி. இது உங்களுக்கு, இது வந்துட்டு பொமக்ரனேட் ஆரஞ்சு. மூணுமே பார்க்க கலர்ஃபுல்லா இருக்கு. அந்த ஆர்வி ஆர்டர் பண்ணிக்கிறது இப்ப பாக்கும்போது இது ஆர்டர் பண்ணிக்கலாமோ எனக்கு தோணுது. பட் சாப்பிட்டோம் வந்து ஜூஸே குடிச்சுக்கிறேன். அதே போல இங்க உள்ள அந்த ஐஸ் நீங்க நம்பி குடிக்கலாம். இங்க உள்ள அந்த ஐஸ், ஜூஸ், தண்ணி எல்லாமே ரொம்ப சுத்தமா இருக்கும், பியூரா இருக்கு. ஆமா, நல்லா இருக்கும். கேமராவை எடுத்து வந்து இங்க வைக்கிற நேரம் கூட இல்லைங்க, சொல்லிட்டு இப்படி வரோம், இங்க வந்து எனக்கு ஜூஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு ஃபாஸ்ட், நல்லா ஃபாஸ்டா இருக்கும். நீங்க எப்படி நான் மார்னிங் சவுத் இந்தியன் ஃபுட் சாப்பிடுவீங்களா இல்ல எல்லாமே மலாய் ஃபுட்லாம் பழகிக்கிட்டீங்களா? நான் எல்லாமே சாப்பிடுவேன். எல்லாமே சாப்பிடுவீங்க. இப்போ இங்க எப்படி வீட்ல தங்கி சாப்பிட்டு இருக்கீங்களா இல்ல ஹோட்டல்ல சாப்பிடுறீங்களா? எப்படி இப்போ சாப்பிடுறது வந்து ஹோட்டல்ல தான் நம்ம சாப்பிடுறோம். நம்ம வீடு சொந்தக்காரங்க வீடுலாம் இருக்கு. அப்போ வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அவங்களுமே வந்து என்ன அப்படின்னா ஹோட்டல்ல தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா இங்க சமைக்கிறது ரொம்ப கம்மி. இங்க பொதுவா மலேசியாவில் உள்ள மக்களும் சரி, எல்லா மக்களுமே வந்து இங்க சமைக்கிறது கம்மி. அப்போ பொதுவா வந்து நீங்க வந்து ஒரு இங்க இருந்து இப்ப சென்னையில இருந்து நீங்க மதுரைக்கு சாப்பிடுறதுக்காக மட்டும் போவீங்களா? நான் போக மாட்டேன். இப்ப நிறைய பேர் போறாங்க நம்ம ஊர்ல, அதாவது vlog பண்றவங்க போறாங்க. vloggers, நார்மல் பீப்புள் வந்து கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம். பப்ளிக் போறது இல்ல. இங்க வந்து மக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, இப்ப அவங்களுக்கு டைம் இருக்கு, சரி எங்க சாப்பிடலாம் அப்படின்னா இங்க இருந்து பினாங்கு போலாம். அப்படியா? பினாங்கு ரொம்ப தூரம் இல்ல இங்க இருந்து. ஆமா, இங்க இருந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். போய் அங்கே போய் சாப்பிடுவாங்க. அங்கே போய் சாப்பிட்டுட்டு ஜாலியாக அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப வருவாங்க. ஸோ ஒரு லீவ் இருந்தால் நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு பாண்டிச்சேரிக்கு போவோம், சென்னையில் உள்ள மக்கள் எல்லாரும் போவாங்கல்ல, அந்த மாதிரி இங்கேருந்து வேற இடங்களுக்கு சாப்பிட்றதுக்காகவே போவோம். சாப்பிட மட்டும் தான், வேற சைட் சீயிங் கூட கிடையாது. சுற்றி பார்க்கறதுக்கு பீச் பார்க்கணும், கடல் பார்க்கணும், அந்த மாதிரிலாம் இல்லை. சாப்பாடு அந்த மாதிரி என்ஜாய் பண்றாங்க வாழ்க்கையில. ஆமா ஆமா ஆமா. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன், இப்ப நம்ம வந்து ஜப்பார் பாய் வந்து திறந்துருக்காரு. ஸோ வந்து ஜப்பார் பாய் ரெஸ்டாரண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜொஹூர்ல திறந்துருக்காரு. ஓகேங்களா? இங்க இருந்து ஜொஹூர் போறதுக்கு உங்களுக்கு 5 மணி நேரம் ஆகும். ஏன்னா ஆனா மக்கள் இங்க இருந்து அந்த ஜப்பார் பாய் பிரியாணி சாப்பிடறதுக்கு இங்க இருந்து போறாங்க. அப்படிங்களா? சாப்பிடுறதுக்காக மட்டும். அப்படி சோ வந்து மலேசியாவுல நாங்க பார்த்தோம், சிங்கப்பூர்ல இருந்து வராங்க, ஜொகர் இது இங்க கேரள இருந்து வந்தேன்னு சொன்னாங்க நிறைய பேரு. ரொம்ப தூரத்துல இருந்து எல்லாம் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மென்ஷன் பண்ணாங்க. நான் வந்து சாருக்காக தான் அப்படி வராங்க போல இருக்குன்னு நினைச்சேன். பட் இவங்க எல்லாரோட
நிஜமாவே உங்க இந்த சாப்பாடை தேடி சாப்பிடுற ஆட்களா தான் இருக்காங்க. அது புதுமையா என்ன இருக்கு, அது ஒரு புடி பிடிச்சிருவோம் அந்த மாதிரி. ஆனா எப்படி இருக்கு ஜூஸ்? ஜூஸ் சூப்பரா இருக்குண்ணா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எப்படி இருக்கும்னு. நம்ம ஊர்ல ஜூஸ் சொன்னா மறந்துடும், ஜூஸ் சொன்னதே மறந்துடும். அவங்க சொல்லிட்டீங்க வந்து உட்காரோம், அதுக்குள்ள ஜூஸ் வந்துருச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனா ஊருக்கு போனா இதெல்லாம் மிஸ் பண்ணுவோம், சாப்பிட்டு இதெல்லாம் சீரியஸா. ஆக்சுவலா ஆர்விக் யஷ்வந்த்க்கு வந்துட்டு இங்க இருக்க சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருச்சு. மைக் இருக்கு. ஆர்வி அவங்க வந்து எல்லா சாப்பாடும் வந்து இங்க ட்ரை பண்றாப்புல. அவர் வந்துட்டு மலேசியா சாப்பாடு தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்தியன் சாப்பாடு பிடிக்கிறங்கிற அளவுக்கு ஆயிட்டாப்ல. சைனீஸ், ஆமா சைனீஸ் சாப்பாடு வந்துட்டு அடிக்ட் ஆயிட்டாப்ல. பொதுவா மலேசியால உள்ள எல்லா சாப்பாடுமே நல்லா டேஸ்டா இருக்கும். நீங்க எல்லாமே சாப்பிட்டு பாருங்க ஒண்ணு ஒண்ணா. ஆனா ஒண்ணு இந்த மாதிரி யாராவது தெரிஞ்சவங்கள கூட்டிட்டு போனா ஈஸியா இருக்கும் சாப்பிடறதுக்கு. இல்லைன்னா நம்ம அதை பார்த்துட்டு பயந்துட்டு வந்துருவோம். நாங்களும் அப்படி நிறைய வந்துட்டு பார்த்துட்டு பயந்துட்டு வந்துட்டோம். பட் வந்து அந்த பேர் எதுவுமே எங்களுக்கு புரியலையா, தெரிஞ்ச ஒரு ஆட்களோட போகும்போது நல்லா இருக்கே, சூப்பரா இருக்கே, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. ஸோ தெரிஞ்ச ஒரு ஆளு இந்த மாதிரி அஷ்ரஃப் பண்ண மாதிரி யாராவது தெரிஞ்சவங்களோட போய் வந்துட்டு அந்த சாப்பாடுலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எல்லாமே ஒண்டர்ஃபுல்லா இருக்கு. பிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்கண்ணா. அவ்வளோ பசி இல்ல, ஆக்சுவலி காலைல இருந்து எதுவும் சாப்பிடல, எம்டியா இருந்தது. ஸோ அதனாலதான் ஆக்சுவலி வீடியோ எடுக்கும் போதே பயங்கர தாகமா இருந்தது. சரி முடிச்சிட்டு ரிலாக்ஸ்டா குடிக்கலாம் அப்படின்னு தான். இங்க நீங்க உட்காந்தீங்கன்னா இந்த மாதிரி பொழுது போனதே தெரியாது. ஆமா, டைம் போனதே தெரியாது, நிச்சயமா தெரியாது. பொதுவா வந்து மோஸ்டா எல்லாமே வந்து க்ளோஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்ல இல்லாம இந்த மாதிரி ஓப்பன் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் அதிகமா இருக்கு. ஸோ ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு பேசிட்டு பீஸ்ஃபுல்லா சாப்பிடலாம். இது வந்து நம்ம சும்மா இங்க வந்ததுக்காக நான் சொல்லல, வீடியோக்காக எல்லாம் சொல்லல. ஆபீஸ் போனோம் ஒரு எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம். ஒரு பெரிய எப்போதுமே அங்க ஒரு க்ளோஸ்ட் ரெஸ்டாரண்டா தான் இருக்கும் நம்ம ஊர்ல எல்லாம். இங்க எல்லாம் மோஸ்டா ஓப்பன் ரெஸ்டாரண்ட் தான். ஸோ எவ்வளவு பெருசா இருந்தாலும் வெளியில வந்துட்டு டேபிள் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து நம்ம ஊர் மக்களுக்கு இதை சொன்னா நீங்க ஏத்துக்கோங்க. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இங்க மலேசியால இருக்கிற நம்ம தமிழர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களை கூட்டு போயிட்டு நீங்க ஊர்ல வந்து ஒரு வேலையா கூட்டு போறீங்கன்னா அந்த வேலை முடியற வரைக்கும் எப்படா திரும்ப ஊருக்கு மலேசியாவுக்கு போகணும்னு இருப்பாங்க. அந்த அளவுக்கு இங்க உள்ள அந்த ஃப்ரீனஸ் வந்து நம்ம ஊர்ல கிடைக்கல, நம்ம தமிழ் மக்களுக்கே கிடைக்கல. அவங்களே வந்துட்டு எப்படா போவோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா இந்த சோர்ஸ் இல்ல, அதான் மலேசிய தமிழ் மக்களுக்கே கிடைக்கல. இங்க உள்ள மலாய் மக்கள் எல்லாம் கூட்டு போனீங்கன்னா 2 நாள்ல ஓடி வந்துருவாங்க. என்ன இப்படி இருக்கு அப்படின்னு. இது வந்து உண்மை, நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்ல. ஆமா, திட்டினாலும் பரவாயில்ல. ஆமா, இல்ல சொல்லி ஆகணும். நம்ம எப்படி இருக்கோங்கிறத வந்து நம்ம இதை பார்த்தாதான். இங்க இருக்கிற எல்லாருமே வந்து பாக்குறப்ப எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. பட் வந்து அவங்க அப்படி வந்து அறக்க பறக்க உட்காந்து சாப்பிட்டு அப்படிலாம் நான் பார்க்கவே இல்லை. ரிலாக்ஸ்டா பேசிக்கிட்டு ஜாலியா, அது ஆமா நீங்க சொல்ற மாதிரி அதை ஃபீல் பண்ணி சாப்பிடுறாங்க சாப்பாடு. ஏதோ சாப்பிடணும், பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கணும், லஞ்ச் முடிக்கணும், அப்படி யாருமே இல்லை. அண்ணா வந்து அதாவது அஷ்ரஃப் அண்ணா வந்து சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த பையனும் இதோட முடிய போறது இல்லைன்னா அடிக்கடி மலேசியா வரப்பெல்லாம் உங்களை கண்டிப்பா மீட் பண்றோம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு 2-3 நாள் உங்களை வந்து சாப்பாடு கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்களா, அது வந்து அடுத்த தடவை ட்ரிப்ல அதை பிளான் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ, உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா. ஸோ நம்ம வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கோம். இந்த இன்டர்வியூ வந்து பெயின் ஒர்க்ஸ்ல ரிலீஸ் ஆகும். நீங்க எல்லாமே பாருங்க. ஸோ வந்து நான் அந்த லிங்க் கூட கீழே கொடுக்குறேன், அந்த இன்டர்வியூ வீடியோவும் பாருங்க, ஓகேங்களா? ஸோ வந்து கிருத்திகா அவர்களுக்கு ரொம்ப நன்றி, நம்ம அண்ணன் கேமராமேனுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இதே போல இன்னும் அடுத்த நல்ல வீடியோல சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பாய்.